வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கேட்க போற கதைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்றத கதையினுடைய எண்ட்ல சொல்றேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஒரு ஞானி தியானம் கலைந்து கண் வெடிக்கிறாரு. அப்ப அவர் எதிரில் ஒரு சுண்டலி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டினதும், எனக்கு இந்த பூனையை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது சாமி, என்ன நீங்கள் பூனையாக மாற்றிடுங்களே அப்படின்னதும் சரினா இவரும் அந்த சுண்டலியை பூனையாக மாற்றுறாரு. கொஞ்ச நாள் கழித்து பூனையாக மாறின சுண்டலி அவர் முன்னாடி வந்து நிற்குது. இப்போ உனக்கு என்ன வேணுன்றதுக்கு, எனக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்னை நாயாக மாற்றிடுங்கன்னு சொல்லுது. இந்த ஞானியும் அந்த நாயை மாற்றிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்குது. இப்போ என்ன வேணுன்றதுக்கு, எனக்கு புளியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்னை புளியாக மாற்றிடுங்கன்னு சொல்லவும் சரி நீ புளியாக மாறுன்றாரு. அதுவும் இப்போ புளியாக மாறிடுது. கொஞ்ச நாள் கழித்து அதே சுண்டலி, அதாவது இப்போ புளியாக இருக்கு இல்லையா, அந்த சுண்டலி ஞானிக்கிட்ட வந்து, எனக்கு இந்த வேட்டையாடுறவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் என்ன ஒரு வேடனாக மாற்றிடுங்களே அப்படின்னதும் இவரும் வேடனாக அதை மாற்றுறாரு. கொஞ்ச காலம் கழித்து அந்த வேடன் ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ என்ன வேணுன்றதுக்கு, எனக்கு மனுஷங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த ஞானி தடுக்கிறாரு. நிறுத்து சுண்டலியே, நீ எதுவாக மாறினாலும் உன்னுடைய பயம் உன்னை விட்டு போகாது. ஏன்னா உனக்கு சுண்டலியினுடைய இதயம் தான் இருக்கு, நீ சுண்டலியாக இருக்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை சுண்டலியாகவே மாற்றிடுறாரு. ஒரு மனுஷனுடைய மனசில் நம்பிக்கையும் பயமில்லாத உணர்வும் இல்லாத வரைக்கும் அவனால் எதையும் ஜெயிக்கவோ எந்த ஒரு இலக்கையும் ரீச் பண்ணவோ முடியாது. நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதை தான் ஆகுறீங்க. அதனால் நீங்கள் உங்களை எப்போதுமே தாழ்வாகவே நினைக்காதீங்க. வீணா மனசில் வர்ற பயத்தையெல்லாம் போக்கிட்டு துணிச்சலோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையை நான் சொன்னதுக்கு காரணம், அப்படியே ரேண்டமாக கதையெல்லாம் படிச்சுட்டே வந்தேன். அப்போது இந்த ஸ்டோரியை யார் சொன்னாங்கன்றதை பார்த்ததுமே தான் எனக்கும் இந்த கதையை இங்கே சொல்லணும்னு தோணுச்சு. கதையை யார் சொன்னதாக குறிப்பிட்டிருந்ததுன்னா, நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு மந்திரியினுடைய திருமண விசேஷத்துக்கு போனப்போ இந்த கதையை சொல்லியிருந்திருக்காங்க. எனக்கு உடனே உங்ககிட்ட இந்த கதையை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்து சொன்னேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கதை சொல்லும் நான். டடா.